சம்மர் இப்போவே ஆரம்பிச்சிருச்சு. இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான சில்லுன்னு ஒரு காஃபி புட்டிங் நம்ம செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் செய்கிறதா இருந்தால் கூட இது ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். நான் சேர்த்துருக்க அதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த புட்டிங் செய்கிறதுக்கு நமக்கு கம்மி பொருள் இருந்தாலே போதும். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. பவுல் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கேக் டின் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக வெண்ணெயை உருக்கி சேர்த்துட்டு இந்த டின் முழுக்க பரவுற மாதிரி நம்ம இதை நல்லா ப்ரஷ் பண்ணி விடணும். ப்ரஷ் பண்ணினதுக்கப்புறமா இந்த டின்னை ஒரு ஓரமாக வச்சுடுங்க. அடிகனமான பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி காய்ச்சாத பால் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் கூட எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்காமல் திக்கான பாலாக நம்ம எடுத்துக்கணும். இதையும் நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஒரு பவுலில் 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம 1/2 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கோம். அதுலேருந்து 1/4 கப் பாலை கார்ன்ஃப்ளவரோடு சேர்த்துட்டு நல்லா கட்டிகள் எதுவும் இல்லாமல் கரைச்சி விட்டுக்குங்க. இதை நம்ம நல்லா தண்ணியாக தான் கரைச்சிக்கணும், திக்காக இருக்கக்கூடாது. நம்ம இது கூடவே இன்னும் கூட கொஞ்சம் பால் சேர்த்து கரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். ரொம்ப திக்காக இருந்ததுன்னா புட்டிங் நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்காது, அல்வா மாதிரி வந்துடும். இதுவும் ஒரு ஓரத்தில் வச்சிடலாம். நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த பாலை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க. பால் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இதுக்கு தேவையான சர்க்கரையை நம்ம சேர்த்துக்கலாம். பால் சூடாயிருச்சு. இப்போ நான் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு அதிகமாக வேணுனாலும் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம், இல்லை இதை விட குறைவாக வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துருக்க சர்க்கரையோட அளவுக்கு ஸ்வீட் நார்மலாக தான் இருக்கும். ரொம்ப அதிகமாகவும் இருக்காது, குறைவாகவும் இருக்காது. சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் கிளறி விடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம், சர்க்கரை கரைஞ்சாலே போதும். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி ப்ரூ தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன பவுடர் இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு ஸ்பூன் இல்லைன்னா விஸ்க் வச்சுட்டு நல்லா இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த ஃப்ளேவரெல்லாம் நல்லா அந்த பாலில் இறங்கணும். 1 நிமிஷம் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம்ல கார்ன்ஃப்ளவர், அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த காஃபியோடு சேர்த்துக்குங்க. கை விடாமல் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். ஹை ஃப்ளேமுக்கும் லோ ஃப்ளேமுக்கும் மாற்றி மாற்றி வச்சு நல்லா கிளறி விடுங்க. இது நல்லா நமக்கு கெட்டியாகிற வரைக்கும் கிளறணும். இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் நம்ம இதில் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. வெண்ணெய் சேர்த்தும் போது புட்டிங் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். வெண்ணெய் சேர்த்திட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னுமே நமக்கு இந்த மாவு திக்காக வரணும். 5 நிமிஷம் நம்ம நல்லா கிளறி விட்டுருக்கோம். பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் எவ்வளோ சைனிங்காக இருக்குது பாருங்கள். இது போல் இருந்தால் தான் காஃபி புட்டிங் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு திக்காக இருந்தாலே போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே பட்டர் தடவி வச்சுருக்கோம்ல கேக் டின், அதில் இந்த புட்டிங்கை நம்ம சேர்த்துடலாம். நல்லா சூடாக இருக்கும் போதே நம்ம கேக் டின்னில் இந்த புட்டிங்கை சேர்த்துடணும், இல்லைன்னா அந்த பாத்திரத்தோடையே நல்லாவே செட் ஆயிரும். ரூம் டெம்பரேச்சர்லேயே இதை நம்ம நல்லா ஆற வச்சுக்கணும். ஆறுனதுக்கப்புறமா 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு சம்மர் வரப்போகுது. சம்மர் டைமில் இந்த மாதிரி காஃபி புட்டிங் செஞ்சு கொடுங்க. சாப்பிட்றதுக்கும் காஃபி ஃப்ளேவரோட சில்லுன்னு சூப்பராக இருக்கும். பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.